வணக்கம். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான பதிவு எங்களோட மக்களுக்கு வச்சுக்கொள்ளலாம். ஈழ மக்களுக்கு நவம்பர் மாதம் வர ஆரம்பிக்குது. ஸோ வந்தாலே எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சுகம் அது தானாகவே வந்துடும். அது என்னென்னு சொல்லலாது. அது நான் ஒரு பாட்டில் ஒரு வசனம் மட்டும் பார்த்தேன். நான் வீட்டுக்கு ஒரு வீரன் போனால் விடுதலையும் நாளை வரும், வீதியிலே சுற்றி திரிந்தால் அடிமையாக சாக வேண்டுமோ இது ஒன்று வரும் ரெண்டு ஒரு பாட்டு ஒன்று நான் பார்த்தேன். நான் குட்டிக்கண்ணன் அவர்களுடைய பாட்டு. ஸோ நான் அதில் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், வீட்டுக்கு ஒரு வீரன் போகிற காலமெல்லாம் போயிட்டுது. என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் போய் இப்படி பிடிச்சி கொண்டு துப்பாக்கி தூக்கி கொண்டு ஒன்றும் செய்யவுமே இல்லாது. அது என்ன சொல்கிறது, அது காலம் போன கதைகள். அதனால் நிறைய இழப்புகளையும் சந்திச்சிட்டோம். பட் இன்னொரு விஷயம் இருக்குது, ஆனால் அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. வீட்டுக்கு ஒரு வீரன் போகணும் தான், ஆயுதம் ஏந்தி கிடையாது. படிப்பு மூலம், பொலிட்டிக்கல் மூலம். வீட்டுக்கு ஒரு பிள்ளை வேண்டாம், ஒரு 10 வீட்டுக்கு ஒரு பிள்ளை பொலிட்டிக்கல் படிக்க வைங்க. நீங்கள் எல்லோரும் நாங்கள் நினைச்சதை நாங்கள் இலகுவாக அடைய முடியும். பொலிட்டிக்கல் என்ற ஒரு விஷயம், நாங்கள் பார்லிமெண்ட்டில் போய் கொடுக்குற ப்ரெஷராக இருக்கட்டும், ஐநா சபையில் போய் கதைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்தளவுக்கு நாங்கள் போய் நிற்பமாக இருந்தால் எங்களுக்கான விஷயத்தை நாங்கள் இலகுவாக அடைய முடியும், முதலே அடைஞ்சிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கும் காலம் போகையில் வீட்டுக்கு ஒரு பிள்ளை அட்லீஸ்ட் பொலிட்டிக்கல் படிக்குமா இருந்தால் எங்களோட வாழ்க்கையும் எங்களோட மக்களுடைய வாழ்க்கையும் வேறு விதமாக மாறும். ஸோ வீட்டுக்கு ஒரு வீரன் தேவை தான், ஆயுதம் எந்த இல்லை, படிப்பு மூலம் போகிறதுக்கு. ஸோ நானும் அந்த துறையை தான் படிக்கிறேன், நீங்களும் அதை படிப்பீங்களா இருந்தால் எல்லோரும் கை சேர்ந்து எங்களோட விஷயத்தை நாங்கள் அடைய முடியும். எங்களோட மக்கள், எங்களோட இனம், அது முக்கியம் எந்த நாட்டை இருந்தாலுமே. ஏன்னா அது எங்களோட சொந்த நாடு கிடையாது தானே. என்றைக்கும் நாங்கள் இந்த நாட்டை விட்டு எங்களை அனுப்ப முடியும். என்னதான் குடியுரிமை வச்சிருந்தாலும், என்னதான் அந்த நாட்டில் நாங்கள் வசதியாக வந்தாலும், அது எங்களோட நாடு கிடையாது. அது எங்களுக்குள்ளேயும் தெரியும், அந்த நாட்டு மக்களுக்குள்ளேயும் அவைக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு வீரன் தேவை, படிக்க தேவை, படிப்பு மூலம் விஷயத்தை சாதிக்க தேவை. நாங்கள் படித்தா எதையுமே செய்ய முடியும். நன்றி.